ஓம் நமஸ்தேஸ்து பகவதம் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரம்பகாய திரிபுராந்தகாய திரிகாலாக்கினிகாலாய காலாத்ரிருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய சீர்மன் மகாதேவாய நமஹ. அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. ஏகதண்டாய விஷ்ணுமே வக்கரதண்டாய தினி தன்னோ தந்தி பிரதிதேது மகாகணபதியுடைய அனுகிரகத்தாலும் பாலத்திற்குடைய திருவருளால் முருகப் பெருமான் ஆசி கொண்டு விருச்சிக ராசிக்கு இந்த வாரத்துக்கு உண்டான பலன் எத்தகைய பலன் கொடுக்குது. அப்ப விருச்சிக ராசினாலே முருகப்பெருமான் ஆசி பெற்ற ராசி. இப்ப விருச்சிக ராசினா ஒரு பழமொழி சொல்லிடுவாங்க, ஐயோ விருச்சிக ராசி தேல் ராசி, தேல் நான் கொட்டிட்டு தான் டெய்லி, அதெல்லாம் கிடையாது. இப்ப விருச்சிக ராசியில நல்ல நட்சத்திரம் சொல்லக்கூடியது குருவுடைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அன்ஷ நட்சத்திரம் 4 பாதம், முழு நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய கேட்டை நட்சத்திரம் முழு நட்சத்திரம் அடங்கியது உங்களுடைய ராசிநாதன் குரு துணையோட செவ்வாய் பகவான் அனுகிரகம் பெற்ற ராசி. இப்ப முருகப்பெருமான் வழிபாடு. இப்ப செவ்வாய் உங்க ராசிநாதன் செவ்வாய், அது எப்படினாலும் நம்ம ராசிக்கு எப்படினாலும் இருந்துட்டு போட்டோம், தோஷமே கிடையாது. மேசம் விருச்சிகம் ராசி, சிம்ம ராசி, மகர ராசி, அந்த ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் எங்கே இருந்தாலும் தோஷம் செய்யாது. 7ஆம் இடத்துல செவ்வாய், 8ஆம் இடத்துல, 2ஆம் இடத்துல, 12ஆம் இடத்துல செவ்வாய் தோஷம் எல்லாம் விதி. அது விதி விலக்கு. சில ராசியில அதே கிரகம் உட்காரும்போது செவ்வாய் தோஷம் நிவர்த்தி. அதனால முருகப்பெருமானு கெட்டியா பிடிச்சிங்க. இப்ப முருகப்பெருமாள் வழிபாடு தவறாம செய்யணும். ஏற்கனவே உங்களுக்கு ராசியில 4ஆம் இடத்துல சனி அனைத்து கிரகம் கூடி சற்று தாமதத்தை கொடுத்துக்கிட்டே போனார். என்ன செய்யறது ஏது செய்யறது, யோசனை 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 நிறைய இருக்குது. எனக்கு நிறைய யோசிக்கிறேன், ஆனா எதுவுமே பலன் கொடுக்குறேன்னா இனிமே உங்களுக்கு நல்லா நீங்க நினைச்சது நிறைவேறக்கூடிய காலம் வந்து விட்டது. சனி பகவான் 4ஆம் இடத்துல முட்டுக்கட்டையாக இருந்தார் இது வரைக்கும் 2.5 வருட காலம். ஆகவே இப்ப 5ஆம் இடத்துல சென்று பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சொல்லக்கூடிய குரு வீட்டுல போய் அமர்ந்து விட்டார். ஆகவே குரு வீட்டுல போய் நம்மளுக்கு 2க்கும் 5ஆம் அதிபதி குரு பகவானே அவர் வீட்டுல போய் அமரும் போது நம்மளுக்கு நன்மை செய்வாருங்கிற திடகாத்தமான நம்பிக்கையோட இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்கணும். அதிலே சுக்கிரன் 7ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதி சேர்ந்து இருப்பது, அப்போ சுப விரயம் உண்டாகும், திருமணம் நடந்துடும். இந்த வாரம் இந்த மாதம் இந்த 2 மாதத்துல உங்களுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு உண்டான நாள் குறிச்சிருவாங்க விருச்சிக ராசிக்காரர்கள். 7ஆம் அதிபதி உச்சம். அப்ப உச்சம் பெற்ற காலத்துல சனி பகவான் 5ஆம் இடத்துல சேர்ந்து இருப்பது உங்க வரன் வீடு தேடி வந்துடும். வந்த வரனை நீங்க தட்டி கழிக்க வேண்டாம். அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னாங்க, இனிமே நல்லா ஆயிடுச்சா, ரைட்டு, உடனே நம்ம கிடைத்த வரன் நல்ல வரனா, ஜாதகம் நல்லா இருக்கா பொருத்தம் நல்லா இருக்கா, இப்ப 2 ஜாதகம் ரீதி நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். இப்ப 2 ஜாதகம் ஒப்பிட்டு பார்க்கறது சிறந்தது. பொருத்தம் 10 பொருத்தம் வந்திருக்குது, ஜாதகம் நல்லா இல்லைன்னா நிராகரிக்கணும். 5 பொருத்தம் தான் வந்திருக்குது, ஜாதகம் நல்லா இருக்குன்னா எடுத்துக்கலாம். அப்போ 5 பொருத்தம் முக்கியமான பொருத்தம் அமர்ந்தாலே போதும். அந்த 5 பொருத்தம் அமைஞ்சிட்டானோ போதுமானது. ஆகவே எல்லா பொருத்தம் இருக்கு, ஜாதகம் நல்லா நிராகரிச்சிடணும். அதே மாதிரி இந்த காலத்துல உங்களுக்கு திருமணத்துக்கு உண்டான வாழ்க்கை உருவாக்கக்கூடிய தன்மை உருவாகும். அப்போ 2ஆம் அதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்துல இருந்தாலும் 2ஆம் இடத்துல பார்ப்பதால் குடும்பம் உருவாயிடும். எனக்கு குரு பலன் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. உங்க குரு பார்வை தனஸ்தானம் வாக்கு குடும்பஸ்தானத்துல பார்க்கும்போது சுக்கிர பகவான் 7ஆம் அதிபதி உச்சம் பெறும்போது திருமணம் கைகூட தன்மை, தொழில் விருத்தி செய்து கொள்ளக்கூடிய தன்மை, இடம் மாற்றம். நம்ம ஒரு அரச ஊழியர்களாக இருப்போம், அப்ப இடம் மாற்றத்துக்குண்டான ப்ரமோஷன் எதிர்பார்த்தோம், நம்ம கிடைக்கும்னா இந்த வாரத்துல உங்களுக்கு அதுக்குண்டான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி பெறும். அப்ப நீண்ட காலமாக நான் தாமதமாக இருந்தேன், நான் ஒரு அதிகாரி ஆகணும், ஆனா என்னுடைய அத்தனை தகுதி இருக்குது, நான் இன்னும் அப்படியே இருக்கிறேன்,
இந்த சீட்டு இருந்து அந்த சீட்டுக்கு போனா நம்மளுக்கு ஒரு நல்ல மாற்றம் கொடுக்கும், நல்ல ஒரு வருவாய் கிடைக்கும் அப்படின்னா அந்த சீட்டு மாறக்கூடிய தன்மை கொடுக்குறோம். பயமின்றி இருக்கணும், கவலையின்றி இருக்கணும், செயலோடு இருக்கணும். அப்போ இத்தனைக்கு நம்மளுக்கு செய்யக்கூடிய தன்மையில நம்மளுக்கு இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கைமேல் பலம் கொடுக்கும். உங்க ராசிநாதன் 4ஆம் இடத்துல சூரிய பகவானோட சேர்ந்து 10ஆம் அதிபதியோட சேர்ந்து இருப்பதால் அப்போ இத்தனையும் நம்மளுக்கு கொடுக்குது. ஒரு சிறு தொழில் நான் செய்யறேன், ஒரு ரோட்டோரமா கடை வச்சிருக்கேன் அப்படின்னா அவங்கள நிறைய நபர்கள் தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க, கஸ்டமர் கிடைச்சுன்னு சொல்லுவோம். அதனால நம்மளுக்கு ஒரு பெரிய ஆதாயம் கிடைக்க உண்டான தன்மை உருவாயிடும். நான் ஒரு ஹோட்டல் நடத்துறேன், நான் ஒரு டிஃபன் சென்டர் வச்சிருக்கிறேன், நான் ஒரு பூக்கடை வச்சிருக்கிறேன், நான் என்ன செய்யறது? அப்போ நம்மளுக்கு வருவாய் அப்படிங்க கிடைச்சிடும் தானாவே. நேற்று வரைக்கும் 100 ரூபா ஆயிடுச்சு, இன்னைக்கு 120 ரூபா வித்தாலே நம்மளுக்கு லாபம் 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா. நம்ம வேலை செய்ய முடியல அப்படி சொல்லுவோம். அப்ப நம்ம வேலை செய்ய முடியாத அளவுக்கு நம்மளுக்கு வியாபாரம் நடந்தால் நம்ம சந்தோஷம் தானே. அப்போ அத்தனையும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். அதாவது கேது பகவான் உங்களுக்கு ராசியில 10ஆம் இடத்துல இருப்பதால் உங்கள் ஜோதிடரை கலந்து ஆலோசனை செய்த புதிய முயற்சிகள் ஈடுபடணும், சற்று கவனமாக இருந்து செயலாற்ற வேண்டும். நல்ல நேரத்திலே நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன கிரகங்கள் நம்மளுக்கு சரியான முறையில் இல்லைனாலும் நம்ம அதில் உங்கள் ராசியில சந்திர பகவான் அமரும் போது நீசம் அடைவார். சந்திர பகவான் உங்கள் ராசியில 9ஆம் தேதி அமருகிறார். 11ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியில சந்திர பகவான் மனக்காரகன் சொல்லக்கூடியது நீசம் கதி அடையும் போது மனதில் ஒரு ஐயப்பாடு குழப்பம் நீடித்து கொண்டே இருக்கும். அப்ப அந்த குழப்பத்துல இருந்து ஈடுபடுறதுக்கு சந்திர பகவான் 14ஆம் தேதி வரைக்கும் உங்க ராசியில 2ஆம் இடத்துல செல்ல 11ஆம் தேதி இருந்து 14ஆம் தேதி வரைக்கும் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல செல்லும் போது உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய தன்மை அத்தனையும் நம்மளுக்கு கிடைக்குது. ஒரு சின்ன சின்ன தடுமாற்றம் இருந்தாலும் காலப்போக்கு இந்த கிரகத்தினுண்டான சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சம் மாறும் போது இந்த தன்மை நம்மளுக்கு இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தனப்பிராப்தம் கொடுக்குது, திருமண பாக்கியம் கொடுக்குது, புத்திர செல்வம் கொடுக்குது. மேலும் நம்மளுக்கு என்ன வேணும்? இப்ப 2 3 அப்படி சொல்லி அடுக்கிட்டே போலாம். வண்டி வாகனம் அமையுது, வீடு அமையுது. அப்ப அத்தனையும் நம்ம கிடைக்கக்கூடிய அப்ப அவங்களுக்கு ஏற்றபடி என்ன எதிர்பார்ப்பு இருக்கோ அது கண்டிப்பாக நிறைவேறும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயபாலா, ஜெயபாலா, ஜெயபாலா. வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.